வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேயர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 19, 2024, 19/2/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 7ஆம் நாள் திங்கட்கிழமை. மிருகசீரிஷம் நட்சத்திரம் காலை 10:34 வரை, அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். வளர்பிறை தசமி திதி காலை 8:51 வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி. சித்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. நல்ல நேரம் எனும் சுப ஹோரைகள் காலை 6 முதல் 7 வரை, நண்பகல் 12 முதல் 2 வரை, பிற்பகல் 3 முதல் 4 வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன், செவ்வாய், புதன், கும்பத்தில் சனி, சூரியன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன். மேஷ ராசி. இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய, குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உறவுகளின் வருகை, உறவுகளின் சந்திப்பின் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இன்றைக்கி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது. அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். குறிப்பாக வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமோ அல்லது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ, வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் போன்ற ஏதோ ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களை வைத்து உங்கள் குடும்பத்தார் சந்தோஷத்தை அடைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிற மாதிரி வண்டி வாகன சேர்க்கையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சில நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் வரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வர வேண்டிய பழைய பாக்கிகள் பணத்தை அவங்க இன்றைக்கி கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுனால மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வேலை தேடிட்டு இருக்கிறவளுக்கு இன்றைக்கி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். புதிய வேலையில் சேருவதற்கோ அல்லது புதிய வேலையில் உங்களுடைய பேர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரதுக்கோ வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பில் ஆர்வம் அதிகரித்து வெற்றி நடை போடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அறிவுத்திறமை வெளிப்படுத்தி சந்தோஷமான அனுபவங்களை பெறுவீர்கள். பெரிய மனிதர்களின் சிபாரிசு கடிதம் பெறுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பெரிய மனிதர்களால் மதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள்லாம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக உங்களுக்கு செலவு பண்ணிப்பீங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் உங்களுக்கு சில இடமாற்றம் அல்லது சில பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு முக்கியத்துவம் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். படிக்கின்ற குழந்தைகள், மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் குழந்தைகள், இவர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான நற்பலன்கள் ஏற்பட்டதுனால மன தெளிவோடு படிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா அந்த ரிசல்ட் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு திரவிய லாபத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். என்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற, குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட அரசாங்க கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொட்டி கடை வச்சுருக்கிறவங்க, சின்ன சின்ன பங்கு கடை வச்சுருக்கிறவங்க, சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் கூட இப்போது வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய லைஃப் தரம், லைஃப் ஸ்டேட்டஸ் அடுத்த லெவல் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது. திடீர் தனலாபம் ஏற்பட்டு உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற ஒரு சாதகமான நாள்.
இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு குழப்பம் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக ஒரு சந்தோஷமான அனுபவத்தை பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி, குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்காக அல்லது முக்கிய தேவைகளுக்காக பேச்சுவார்த்தை நடத்தி அதற்காக வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அது கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். ஆதாயம் ஏற்படும், தனலாபம் அதிகரிக்கும், வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தொழில் முயற்சி வெற்றியை தரும், வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் ஏற்படும். மொத்தத்தில் நீங்கள் எதிர்பாராத நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த ஒரு சில நாட்களாக 2-3 நாள் மேக்ஸிமம் ஒரு வாரமாக உங்களுக்கு பண வருமானத்தில் ஒரு தொய்வு இருந்தது. அந்த தொய்வு விலகிறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. மீண்டும் பணப்பொழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் பயனடைவார்கள். அனுகூல பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவக்குவதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் கலந்தாலோசித்து உங்களுடைய வாழ்க்கை துணை, பெற்றோர், தாய் தந்தையர், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இவர்களுடன் ஆலோசனை செய்து வீட்டை மாற்றுறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பீங்க. அனுகூல பலன்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக அல்லது வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு உண்டான பண தேவைகள் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த நண்பர்கள்னால் நீண்ட நாட்களாக நண்பராக இருக்கிறவர் இல்லை, திடீர்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் வரும். அஃபிஷியலாக ப்ரொஃபஷனல் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நட்பு கிடைச்சதுன்னா அந்த நண்பர்கள் தான் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அலுவலக ரீதியாக உங்களுக்கு கடின உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உங்கள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடன் பேசாமல் இருந்த உங்களுடைய சகோதர சகோதரிகள் அல்லது உறவினர்கள் யாராவது உங்களை தேடி வந்து மனசு விட்டு பேசுவாங்க. இதன் மூலமாக உங்களுக்குள் இருந்து வந்த அந்த மன வேற்றுமைகள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க, நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு சில அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று கடினமான உழைப்பு ஏற்படுறதுக்கும் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் விஷயத்தில் இருந்த குழப்பங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம், சிலருக்கு மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுதல் போன்ற விஷயங்களால் இன்று வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் அனாவசியமான பேச்சுக்களால் வரக்கூடிய சிக்கல்களை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்வதும் நன்மையை ஏற்படுத்தும். மிதுன ராசி, இன்று உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளை தவிர்த்துவிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் உங்களுடைய முக்கிய தேவைகளுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும் உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக சில விஷயத்தை கிடப்பில் போட்டிருப்பீங்க. அந்த கிடப்பில் போட்ட விஷயத்தெல்லாம் இன்றைக்கி தூசிட்டு தட்டி எடுத்து அதில் உங்களுடைய முடிவை தெரிவிப்பதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருப்பதன் மூலமாக உங்களுடைய மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். தனிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய ப்ரொஃபஷனல் சைடு, உங்களுடைய பர்சனல் விஷயம், உங்களுடைய வியாபார விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகளின் மேல் படிப்புக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில், அந்த குழந்தைகளுக்கும் நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும். அவர்களின் தனிப்பட்ட திறமையை ஆராய்ந்து செயல்படுத்துவது அவசியமான ஒன்று. இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தை வழியில் உங்களுக்கு மன வருத்தம் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நிதானத்தோடு இருக்கிறதுனால, சந்தோஷமாக இருக்கிறதுனால அவர்களிடம் அனாவசியமான வாக்குவாதங்களை தவிர்த்தால் மன நிம்மதி ஏற்படும், குடும்ப நிம்மதி ஏற்படும். என்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய
நண்பர்கள், குறிப்பாக உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு பழைய பாக்கிகள் ஏதாவது வசூலாகாமல் இருந்ததுன்னா, கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா, அந்த கடனை வசூல் செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நண்பர்களை சமாதானப்படுத்தி அவர்கள் மூலமாக உங்களுக்கு காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு ஆற்றல் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கும் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத ஒரு அங்கீகாரம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த எதிரிகள் தான் உங்களுடைய கௌரவத்திற்கு சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர்களிடம் பேசும்பொழுது சற்று நிதானத்துடன் பேசுவது அவசியமான ஒன்று. உங்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபார விஷயத்தில் வருமானம் ஏற்படும். தொழில் விஷயத்தில் எதிரிகளிடமிருந்து வருமானம் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட பண கஷ்டங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள், வேலை ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு வருமானம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த வருமானத்தை உங்கள் அரசாங்க தேவைகளுக்காக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதாவது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை உங்களுடைய வருமானத்தின் மூலமாக செயல்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நற்பெயர் ஏற்படும். அதாவது அரசாங்கத்திடமிருந்து நல்ல பெயர் வாங்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் விரயத்தில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். நண்பர்களுக்காக, வாழ்க்கை துணைக்காக, வாழ்க்கை துணையின் சகோதரர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மைத்துனர்கள், மச்சான், இல்லாட்டி உங்களுடைய வாழ்க்கை துணையின் சகோதரி, அவங்க ஏதாவது கடன் கேட்டு வந்து நிற்பாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு கொடுக்காமையும் இருக்க முடியாது. கொடுத்தா அவங்களுக்கு பணம் வராதுன்னு ஒரு சிக்கல். ஆனாலும் அவங்களுக்கு உதவி செய்வீங்க. அதனால் உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நல்ல பேர் வருதோ இல்லையோ, கெட்ட பேர் வராமல் பாதுகாக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இன்று உங்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதற்கு காரணம் இந்த மாதிரி யாராவது உறவுகள் வந்து பணம் கேட்கும் பொழுது உங்களால் கொடுக்க முடியலங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அதை உண்மையை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் மறைமுகமாக சொல்கிறதா நினச்சிக்கிட்டு பூசி மெழுகி பேசினீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுலையும் சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு நண்பர்கள் மத்தியிலும் சில தேவையற்ற அவச்சொல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லா விஷயமும் உங்களுக்கு மனக்கவலை ஏற்படுத்தும். ஒன்றா செலவு, இல்லாட்டி நஷ்டமாகுதல், இல்லாட்டி பொருள் களவு போகுதல், இல்லை நண்பர்களிடம் அவப்பெயர் ஏற்படுவது, வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறது, உறவுகளுக்குள் மனவேற்றுமை ஏற்படுறது, இப்படி ஏதாவது ஒரு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் பட்டும் படாமலும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று விலகி இருப்பது நல்லது. இன்றைக்கி யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. நான் இன்றைக்கி பணம் தரேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களால் அந்த கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பணத்தை கொடுக்கறதுக்குள்ளே நீங்கள் உசுறு போய் உசுறு வந்த அளவுக்கு பிரம்ம பிரயத்தனப்படணும். கவனமாக இருந்துக்கிறது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான கடன் பிரச்சனைகளுக்கு அடைப்பதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். நேர விரயம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கடனை அடைக்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணும்போது சில சமயம் பண விரயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வட்டி அதிகமாக கட்டுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இதில் நீங்கள் யாரை நம்பி போனீங்களோ அந்த நபர் ஹெல்ப் பண்ண மாட்டார். கடைசியில் நீங்கள் யாருக்கிட்ட போகக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அந்த நபர் தான் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால் அவர்களிடம் சற்று பாராமுகமாக இருந்த விஷயத்தெல்லாம் மறந்து வேறு வழி இல்லைன்ட்டு அவங்க காலில் போய் விழற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி எந்த விதமான ஈகோ இல்லாமல் இருக்கிறது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்காக எடுக்கும் முயற்சிகள் மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி எந்த முயற்சியும் அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. நீங்கள் யோசித்து செயல்படுவது நல்லது. முன் யோசனையின்றி செயல்படக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு தேவையற்ற எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி அலைச்சல், நேர விரயம் ஏற்படும்.
அஃபிஷியல் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா, இன்றைக்குள்ளே இதை முடிச்சு தரேன், இந்த ப்ராஜெக்டை முடிச்சு தரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அதை உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. அதனால் வார்த்தைகளுக்கு மரியாதை இல்லாமல் உங்களை தவறாக பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள், கவலைகள் நிறைந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். கடன் அடைக்கிறதுக்காக, குறிப்பாக குழந்தைகளுக்காக வாங்கின கடன், அந்த குழந்தைகளின் திருமண செலவு அல்லது குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான செலவு, இப்படி ஏதாவது ஒரு செலவுக்காக நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்காக எடுக்கும் முயற்சிகள் மேலும் செலவுகளைத்தான் தருவே தவிர அந்த கடன் அடைக்கிறதுக்கு எந்த விதமான முயற்சியும் ஈடுபடாது. முடிந்த வரைக்கும் இன்றைக்கி செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் வேறு வழியே இல்லை அப்படின்னா அந்த செலவை அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இன்று மன வருத்தம், பணவரையும், தேவையற்ற நேர வரையும் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயருகின்ற ஒரு யோகமான நாள். குறிப்பாக உங்கள் பிறந்த வீட்டில், நீங்கள் பெண்ணாக இருந்தால் பிறந்த வீட்டிலோ அல்லது நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவியின் வீட்டிலோ உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதே சமயம் நீங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், நீங்கள் வேலையில் இருக்கீங்க, உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வருமானம் ஏற்படும். ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டு உங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் ஆஃப் கிரெடிட் கொடுப்பாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் அதிகரித்து செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நேரம். படிக்கின்ற குழந்தைகளுக்கு பள்ளி, கல்லூரி ஆசிரியர்களிடம் மதிப்பு மரியாதை உயர்கின்ற வாய்ப்பும் ஏற்படும். குறிப்பாக சில அட்வான்டேஜஸ் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் உங்களுடைய ஆசிரியர்களின் பங்கு அளப்பரியதாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் பெரிய மனிதர்களின் உற்சாகமும் உத்வேகமும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அவங்க உங்களுடைய மேல் படிப்புக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவாங்க. இது நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் கூட இந்த உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினர், உங்கள் அசோசியேஷனில் உங்களுக்கு மரியாதைகள் கூடும். புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் தீருவதற்குண்டான நேரம் விட்டது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, சப்தமஸ்தானத்தில் சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவிலோ அல்லது நண்பர்கள் விஷயத்திலோ இன்று வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க உங்களை மரியாதையாக செயல்படுத்தி உங்களுக்கு மரியாதை கொடுத்து நடத்துறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது உங்களுடைய நண்பர்களோ அனாவசியமாக உங்களை அவமரியாதை பண்ண மாட்டாங்க. இன்று உங்களுடைய மரியாதைகள் உயர்வதற்கும் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு தன வருமானம் ஏற்படுறதுக்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடுகள் செய்வதன் மூலமாக உங்களுடைய வியாபார துவக்கத்திற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக ஆரோக்கிய பிரச்சனையில் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் இளம் சிம்மராசி நண்பர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கிற குழப்பங்கள், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் தீர்வுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும். அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். வெளிநாட்டு வெளியூர் பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் ஏதாவது பதவி உயர்வோ அல்லது ஏதாவது ஒரு மானிட்டரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் மேல் அதிகாரிகள் அல்லது உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு வரும். அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. ஏதாவது ஒரு ட்ரைனிங் அனுப்ப போகிறாங்க அப்படின்னா அந்த ட்ரைனிங்க்கு அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகமான நாள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு நீண்ட நாட்களாக மனசில் ஏதோ ஒரு கவலை இருக்கும், அந்த கவலையை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. நீங்கள் இப்போ போர்டு எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக நடந்த எக்ஸாமில் நீங்கள் தான் டாப்பராக இருப்பீங்க. அது உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் சக உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த அவச்சொல்லே உங்களை பற்றி தப்பாக பேசினவங்களுக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் அந்த அவச்சொல் தான் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. யார் உங்களை தப்பாக பேசினாங்களோ அவர்கள் மூக்கொடைப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நீண்ட நாட்களாக உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் மன வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கீங்கன்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்குள் நட்புறவையும் உறவையும் மேம்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். கன்னி ராசி. இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆஃபீஸில் உட்காந்து வேலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அலைச்சல் இருக்காது. தொழில் ரீதியான வளர்ச்சிக்குண்டான பணிகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டால் கூட அது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் நிகழ்வுகள் இருக்குது. சப்தமஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால கடந்த காலத்தில் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்ட நண்பர்கள் அல்லது சக பணியாளர்கள் உங்களை விட்டு விலக்கி வைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அரசு அதிகாரிகள் சம்பந்தமாக செலவுகள் ஏற்பட்டால் கூட கவலைப்படாதீங்க, அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த பண நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அஃபீஷியலாக வளர்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக இன்று உங்களுக்கு கடின உழைப்புக்குண்டான ஆதாய பலன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த செலவுகள் குறையும். மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் இது நாள் வரைக்கும் வேலைக்கு போகாமல் இருக்கிறவராக இருந்தால் புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. 5ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, அதில் 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூல வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் ஓரளவுக்கு விலகிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக உங்களுடைய வேலை விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சியில் இது நாள் வரைக்கும் நல்ல பலன் கிடைக்காமல் இருந்தது, வேலை கிடைக்காமல் இருக்குது, நல்ல வேலை இல்லாமல் இருக்குது, இல்லை வேலையில் மரியாதை இல்லாமல் இருக்குன்னா அதெல்லாம் இன்றைக்கி சாதகமாக பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக நீங்கள் வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் அதுலேருந்து உங்களுக்கு எந்த ப்ரமோஷனோ என்ன இன்க்ரிமெண்ட்டோ இல்லை அப்படின்னா இன்றைக்கி அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். வார்த்தை சாதுரியத்தின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக முயற்சிகள் வெற்றியை தரும். பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல், குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுதல், நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நற்செய்திகள் வருவது, வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுவது, வியாபாரத்தின் மூலமாக உங்கள் எதிரிகளை கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படுவது போன்ற அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக உங்கள் பேரில் வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா, கோர்ட்டு கேஸு இல்லை போலீஸ் கேஸ் ஏதாவது அலைச்சல் இருந்ததுன்னா அதில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்களின் செயல்பாடுகள் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்களும் உங்கள் தம்பியோ இல்லை தங்கையோ பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வியாபார வளர்ச்சி மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி. பாகியஸ்தானத்தில் சந்திரன் உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா
வேலை சம்பந்தமாக ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுத்து நம்ம வியாபாரம் துவங்கலாமா, வியாபாரம் துவங்குறதுக்கு ஏதாவது லோன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறவங்கலாம் இன்றைக்கி அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொள்வார்கள், நன்மைகள் ஏற்படும். ஆனால் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் இல்லை உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் மன வருத்தம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று சற்று நிதானத்துடன் பேசுவது நல்லது. அனாவசியமான அலைச்சல், மன உளைச்சல் போன்ற சங்கடங்கள் ஏற்படும். பண விவகாரங்களில் உங்களுக்கு கடுமையான நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணப்பற்றாக்குறையின் காரணமாக நீங்கள் யாருக்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்டேயே போய் கடன் உதவி கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். பட் அஃபிஷியல் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குஸ்தானம் வலுவாக இருக்குது. 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை மட்டும் இல்லாமல் 2ஆம் வீட்டு அதிபதி உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையிடம் உங்களுடைய வார்த்தைகளால் அதிகாரத்தை பயன்படுத்துவீர்கள். அது உங்களுக்கு சில தேவையற்ற எதிர்ப்புகளை அல்லது மன வருத்தங்களை ஏற்படுத்தும். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, உங்கள் எதிரிகள் மூலமாக வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீண்ட நாளைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை துணையின் சகோதர சகோதரிகள் உங்களை தேடி வந்து உதவி கேட்டு வருவார்கள். அவர்களுக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் அந்த உதவியின் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் ரீதியாக புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுறதுனால வீண் வார்த்தை விவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்டைலை மாற்றினா மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் மரியாதையையும் நளினத்தையும் கொண்டு வருவது அவசியமான ஒன்று. இன்று உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதுனால அவங்கக்கிட்ட உங்கள் கோபத்தை காமிப்பீங்க. இன்றைக்கி கோபத்தை காமிக்கிற விஷயம் கிடையாது. கோபத்தை காமிக்காமல் காரியத்தை ஜெயிக்க வைக்கிறது தான் உங்களுடைய சாமர்த்தியமே. உடன் பணியாற்றுபவர்கள் மட்டுமல்லாமல் உங்கள் குழந்தைகளுடனும் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுக்க முயற்சி பண்ணினா மட்டும்தான் நிம்மதியாக இருக்கலாம். குடும்ப நிம்மதி ஏற்படும். இல்லாட்டி குடும்பத்தில் குழந்தைகளை காரணம் காட்டி உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தந்தை வழி உறவினர்கள் அல்லது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கும். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு முக்கிய முடிவு உங்கள் அப்பா எடுத்திருந்தாலோ இல்லை உங்கள் அப்பா சார்ந்த நபர் யாராவது எடுத்திருந்தாலோ அது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. தந்தை வழி மட்டுமல்லாமல் தந்தையின் உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு காரிய அலைச்சல் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். இந்த ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரங்களும் முடிஞ்ச அளவுக்கு பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்தாலே போதும். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 2ஆம் இடத்திற்கு சந்திரனின் பார்வை மட்டுமல்லாமல் குருவின் பார்வையும் இருக்குது. அந்த குருவுக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகளில் அதிகாரம் துணிக்கும். அதிகாரம் பலமாக இருக்கும். அதனால் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா, நீங்கள் என்னமோ அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணுற மாதிரி மிரட்டுற மாதிரியே இருக்குது. அதனால் உங்கள் பேரில் ஒரு காழ்ப்புணர்ச்சியை, ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் அதிகாரமாக கடன் கேட்டால் கிடைக்காது. அதே சமயம் அதிகாரமாக நீங்கள் யார்கிட்ட போய் பேசினாலும் இன்றைக்கி வேலை நடக்காது. உங்களுடைய எதிரிகள் உருவாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறதுனால நீங்கள் நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்று தேவையில்லாத பிரச்சனைகளில் மூக்கை நுழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்ப விஷயத்தை வெளியாள்கிட்ட பேசாதீங்க. வெளி விஷயத்தை, ஆஃபீஸ் விஷயத்தை குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு வார்த்தைகளால் வில்லங்கம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கௌரவத்தை தராத வகையில் சில தேவையற்ற பேச்சுக்களை பேசுவீர்கள். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சற்று நிதானத்தோடு இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சில தேவையற்ற எதிர்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய அதிகமான மிரட்டல் காரணமாக, அதிகமான
துவனி காரணமாக உங்கள் பேசுகிற வார்த்தைகளே என்னமோ அதிகாரமாக இருக்கிறதுனால உங்களை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு குடும்பத்தினரின் எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஃபீஸா அம்மாவா அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன். ஆஃபீஸ்க்கு அலைஞ்சிங்கன்னா அம்மாவை பார்க்க முடியாது, அம்மாவை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு அலைய முடியாது. ஆஃபீஸில் இருக்கிறவங்க இன்றைக்கி தேவையில்லாமல் அதிகாரத்தை செலுத்துவாங்க. அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் நிதானத்துடன் செலுத்துவது அவசியமான ஒன்று. இன்று உங்களுக்கு இரும்பு சார்ந்த விஷயங்களில் முடிஞ்ச இரும்பு தானம் கொடுங்க. அப்பேற்பட்ட செலவு இருக்குது. அந்த இரும்பு தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய சிக்கலை, வரக்கூடிய சங்கடங்களை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாருடன் மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று தாயாருடனோ அல்லது தந்தையுடனோ மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஆணாக இருந்தால் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும். அதாவது அடிச்சுக்காத குறை தான், அந்த அளவுக்கு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்கணும். அதனால் நீங்கள் இன்றைக்கி யார் கூட பேசினாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவங்க யார்கிட்ட பேசினாலும் சரி, மிதமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் மனதில் தீராத ரணத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் நீங்கள் யாருக்காவது கொடுக்கும் பொழுது இரட்டிப்பு பேமெண்ட், டபுள் பேமெண்ட்டாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் இந்த ஆன்லைன் யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஒரே ஆளுக்கு 2 தடவை பேமெண்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அதாவது உங்களுக்கே தெரியாமல் பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் இருக்க வேண்டிய எச்சரிக்கை மிகுந்த நாள். தனுசு ராசி. நண்பர்கள் விஷயத்தில், வாழ்க்கை துணை விஷயத்தில் எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு காரிய பலிதம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் திருமண செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்துல விரையாதிபதி உச்சம் பெற்று இருப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான செலவுகள் ஏற்படும். இன்னைக்கு குடும்பத்தாருடன் சந்தோஷத்துடன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், செவ்வாய் சேர்க்கை இன்று உங்களுக்கு அனைத்து விதமான யோகமும் ஏற்படும். தொழில் ரீதியாக பதவி உயர்வு, தொழில் ரீதியாக முன்னேற்றம், வியாபார அனுகூலம், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடந்து செலவுகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். அதே சமயம் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம். நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று தொழில் விஷயத்தில் பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான அல்லது வியாபார ரீதியான பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்களுடைய பிஸ்னஸில் பார்ட்னர்ஸை சேர்த்துக்கிறதுக்கு உண்டான முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நண்பர்களால் இன்று ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் எல்லாமே நல்ல விதமாக இருந்தாலும் செலவுகளுக்கும் குறைவில்லாத வகையில் இருக்குது. அதனால் குடும்பத்தில் செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி வாழ்க்கை துணைக்கு ஆசைப்பட்டபடி அவங்களுக்கு தேவையான தங்க நகைகள் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சி ஏற்படும். பட் என்னதான் நல்ல விஷயம் நடந்தாலும் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 3ஆம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கை பதட்டத்திற்கு குறைவில்லாத பலன்களை ஏற்படுத்திட்டு இருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் மன தைரியத்தை வளர்த்து கொள்வது இன்னைக்கு உங்களுடைய சந்தோஷத்திற்கு குறைவில்லாத பலனை ஏற்படுத்தும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களுடைய உதவியை கொண்டு உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். ஏதாவது எங்கேருந்தோ உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதனால் உங்கள் பண பிரச்சனையை முடித்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள். அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் புதிய வரவுகள் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த திருமணமான இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் எதிர்ப்புகள் இருந்தால் அந்த எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் மூலமாக வருமானம் வரும். நீங்கள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு சின்ன லேத்து பற்றையாவது வச்சுருக்கேன், ஒன்றும் இல்லை சார், ஒரு 2 இரும்பை தட்டி கொடுக்குற வேலை பண்ணி கொடுத்துட்ருக்கேன்னா கூட அதில் கூட இன்றைக்கி வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். உங்கள் தொழில் முன்னேற்றத்தின் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தின் மூலமாக உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மகர ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், ராசியில் 3 கிரக சேர்க்கை. இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகள்லேயே சற்று உக்கிரத்தன்மை ஏற்பட்டு நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக செயல்படுவீங்க. இதனால் உங்களுக்கு தொழிலில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவர்களுக்கு இன்று வேலை கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். உங்கள் பேரில் சுமத்தப்பட்ட அபவாத குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூப்பரான நாள். 2ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துறதுனால நண்பர்களை தவிர வெளியாட்கள்கிட்ட பேசும்பொழுது கவனமாக பேசுங்க. அதுவும் உங்கள் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களிடம் பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. தவறான வார்த்தை பிரயோகங்கள் எதிரிகளுக்கு பலத்தை கொடுக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வார்த்தை சாதுரியத்தின் மூலமாக காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொள்வதற்கும் எதிரிகளை சமயோஜிதமாக கையாள்வதற்கும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கியத்தில் இருந்த சிக்கல்கள் தீருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தாய் வழியில் ஏதாவது வழக்கு தொடுத்திருந்தாங்கன்னா அந்த வழக்கில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் உங்கள் பங்கும் அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள். இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் வேலை முயற்சிக்கு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்றைக்கி அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால உடல் அசதி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் உஷ்ணத்தின் காரணமாக உடம்புல பதபதப்பு படைபடைப்பு அதிகரிக்கிறதுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்குது. குடும்ப விஷயத்தை வெளியில் தயவு செஞ்சு யாருக்கும் 3வது நபரிடம் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. எதிரிகள் பலம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் காரிய வெற்றி ஏற்படும். அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விஷயத்தில் ஏதாவது வரவேண்டியது பாக்கி இருந்துன்னா அது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் இன்று உங்களுக்கு வெற்றி செய்தியை கொண்டு வருவதாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஸ்திரமான நாள். வீடு மனை வாங்குவதற்கு முயற்சி செஞ்சால் இன்றைக்கி அனுகூல பலன்கள் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்துக்கு சந்திரன் பார்வையை கொடுக்கறதுனால உங்களுடைய நீண்ட நாள் செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது ஒரு இடத்துலேருந்து வீட்டை மாற்றிட்டு போகிறீங்க, அப்பாடா இந்த இடத்துலேருந்து நான் வெளியில் போகிறதே நிம்மதிப்பா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் குடும்பத்தில் சில எதிர்ப்புகள் கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் அம்மாவோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஒரு முடிவு எடுத்து அதுக்கு தெளிவான பதில் கிடைக்கிற வரைக்கும் வீட்டில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள். கும்பராசி. இன்று உங்களுடைய குழந்தைகள் வியாபாரம் அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காகவோ அல்லது உங்களுடைய நிரந்தர பதவிக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயம், அதாவது குழந்தைகள் படிப்பு, குழந்தைகளின் திருமண செலவு, உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், வியாபாரம் சார்ந்த செலவுகள், இந்த 4 விஷயத்துக்காக இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பிரயத்தனப்படணும், மெனக்கெடணும். அந்த மெனக்கடல் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு எந்த விதமான நிம்மதியும் கிடைக்காது. ஆனால் நிம்மதியாக தூங்குவீங்க. நைட் ஆச்சுன்னா நிம்மதியாக தூங்குவீங்க. பகலில் பரபரப்பு, படபடப்பு, தேவையில்லாத டென்ஷன்,
குதர்க்க எண்ணங்கள் போன்ற விஷயங்களால் தடுமாற்றங்கள் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை, நண்பர்கள் இவர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதி 3ல் மறைஞ்சிருக்காருன்னு கவலைப்படாதீங்க. சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தினாலும் காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் சில சமயம் குதர்க்கமாக இருக்கும், சில சமயம் இம்பாசிபிளான விஷயத்தை பேசுவீங்க. அது பார்க்குறவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதுனால இன்று தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படும். இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். கணவன் மனைவி உறவில் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இருந்தாலும் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்குள்ள மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய வியாபார விஷயமோ இல்லை குழந்தைகள் சார்ந்த விஷயமா இருக்கலாம். அதனால் நீங்கள் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லாட்டி இன்று உங்களுக்கு மன உளைச்சலும் தேவையற்ற சங்கடங்களும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய இளைய சகோதரர்களின் தேவைகளுக்காக அல்லது அவர்களுடைய வழக்குகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகள் காரணமாக உங்கள் வீட்டில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் ஏற்படும். நீங்கள் எதுக்கு அவருக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது உங்களுக்குள்ள மன வேற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வீண் விரயத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கும் அவங்களுக்கும் மன வேறுபாடை ஏற்படுத்தி உங்களுக்குள்ள பிரிவை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் அனுகூலமற்ற பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா உறவுகளுக்குள் மன வேற்றுமை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. பணத்தினால குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தினால பணப்பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாராவது ஒருத்தர் உறவினர்கள் உங்ககிட்ட பணம் கேட்டாங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்தா வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. எனக்கு கொடுக்கலையன்ட்டு இல்லைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த நபர் உங்களுக்கு ஏற்கனவே உதவி செஞ்சுருக்காரு. அவருடைய நம்பிக்கையை இழப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி சமயோஜிதமாக செயல்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, வியாபாரிகளுக்கு இன்று கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய சக பணியாளர்களால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டு லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தை மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கடும் செலவுகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், அது கலைத்துறையோ இல்லை மீடியா சம்பந்தப்பட்ட தொழிலோ இல்லை அறிவு சார்ந்த தொழிலோ பேச்சை தொழிலாக கொண்ட விஷயமோ ஏதோ ஒன்று உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். வியாபாரிகளுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். மீன ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன், வளர்வரை சந்திரன் இருக்கிறது. அலைச்சலை கொடுத்தாலும் சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அலைஞ்சு தெரிஞ்சு போனீங்கன்னா அங்கே மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. இடம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன வேற்றுமைகள் விலகும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி அந்த வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, விவசாயம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது வளர்ச்சி அடையும். அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய பண பாக்கிகளை கொடுத்து செட்டில் செய்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதனால் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கிற தாயாருக்காக உங்களுடைய ஆதாயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வீடு மனை வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். அதனால் கையிருப்புகள் கரையும். சில சமயம் பணம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்டேயோ இல்லை உங்களுடைய தந்தை வழி உறவினர்களிடமோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் சில தேவையற்ற பேச்சுக்களை கேட்பதற்குண்டான யூகம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டாலும் அதை வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்லாமல் கடன் சார்ந்த விஷயங்களுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் கடனை வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதுவும் குறிப்பாக அவங்க கடன் கொடுத்தவங்க சில தேவையற்ற பேச்சுக்களை பேசி உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துவார்கள். முடிந்த வரைக்கும் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்சால் புதுசாக கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று உங்களுக்கு இடம் சார்ந்த விஷயங்கள் அல்லது வேலை சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பணபலம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், தனலாபம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். அதே சமயம் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சில செலவுகள் ஏற்பட்டதுனால அது உங்களுடைய தனிப்பட்ட பொருட்களிலிருந்து பணத்தை உற்பத்தி செய்வது, அதாவது பணத்தை எப்படி வாங்கலாங்கிறத அந்த அந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதில் வெற்றியும் அடைவீர்கள். அதாவது சாதுரியமாக பேசி வாங்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் சாதுரியமாக பேசி வாங்கினாலும் சிலரிடம் உங்களுடைய குட்டு வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் பண தேவைகள் பூர்த்தி ஆகிற மாதிரி சில நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அந்த உதவியை கொண்டு உங்கள் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குறிப்பாக வண்டி வாகன மாற்றம் அல்லது உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். செலவுகள் ஏற்பட்டாலும் லாபத்தை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.